தெரிவித்திருக்கிறார். அதாவது வாரணாசியில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்களை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமானம் மூலமாக வீரர்களை சென்னை அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக SDAT உறுப்பினர் செயலாளரான மேக்நாத் ரெட்டி நமக்கு தகவல் அளித்திருக்கிறார். இந்த பிரத்யேக செய்தியை நாம் வீடியோ காட்சிகள் மூலமாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, என்ன சிக்கல்? அபினியா, வாரணாசியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் வாரணாசி சென்று இருந்தனர். அந்த நிலையில் கிரிக்கெட் போட்டி முடிந்து வாரணாசியிலிருந்து சென்னை திரும்புவதற்காக ரயில் நிலையம் சென்றபோது அந்த கும்பமேளாவிற்கு செல்வதற்கான கூட்டம் அலை மோதுவதன் காரணமாக அவர்கள் ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த பெட்டியில் ஏற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளி வீரர்கள் என்பதால் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த கூட்டத்தை எல்லாம் தாண்டி அவர்கள் முன்பதிவு செய்திருக்கக்கூடிய டிக்கெட் இருக்கைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த ரயில் தவறவிடப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் சென்னை திரும்ப முடியாமல் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தை தொடர்பு கொண்டு உடனடியாக எங்களை சென்னைக்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். கும்பமேளாவிற்கு நிறைய பக்தர்கள் செல்வதன் காரணமாக ரயிலில் இடம் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. மாற்றுத்திறனாளி என்பதால் எங்களால் ரயிலில் ஏற முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக எங்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நாம் பிரத்யேகமாக ஒளிபரப்பு செய்திருந்தோம். இதனை அறிந்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு உறுப்பினர் செயலர் மேகநாதன் ரெட்டி அவர்கள் அங்கிருந்து சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக உங்களை அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருப்பதாக நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். நமக்கும் தொலைபேசியில் பிரத்யேகமாக அவர்களை அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. விமானம் மூலம் உடனடியாக அவர்களை இங்கு சென்னைக்கு வரவழைக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியும் அவர் நமக்கு தெரிவித்திருக்கிறார். சடையாண்டி, இணைப்பிலே இருங்கள். தற்போது SDAT-னுடைய உறுப்பினர் செயலாளரான திரு மேகநாத் ரெட்டி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அங்க மாற்றுத்திறனாளி வீரர்கள் அங்கு விளையாடுவதற்காக சென்று திரும்பும் போது இப்படியான ஒரு சிக்கலை சந்தித்திருக்கிறார்கள். இது சரி செய்வதற்கு தற்போது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? இந்த தகவல் தெரிஞ்ச உடனே நானே நேராக கேப்டன் சிவாத் நான் பேசிட்டேன். இது சவுத் ஜோனல் மேட்ச், இன்டர் ஜோனல் மேட்ச் நடந்தது சிவகாசியில, வாரணாசியில. நேற்றுக்கு இவங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் இருந்தாலுமே அவங்க ட்ரெயின் ஏற முடியல அங்க இருக்கிற கிரவுட் சூழ்நிலையினால. இப்ப என்ன பண்றோம்னா, இந்த 7 பேர் 6 பிளேயர்ஸ் பிளஸ் ஒரு மேனேஜர் ரிட்டர்ன் கூட்டிட்டு வரதுக்காக இமீடியட்டா ஃபிளைட் டீடைல்ஸ் பாக்குறோம். என்ன ஃபிளைட் அவைலபிலிட்டி இருக்கோ, அது கனெக்டிங் ஃபிளைட்டோ டைரக்ட் ஃபிளைட்டோ, கனெக்டிங் ஃபிளைட்ஸ் அதிகமா இருக்கு, அந்த ஃபிளைட்ஸ்ல புக் பண்றதுக்காக ஆல்ரெடி முயற்சி பண்றோம். அவங்க நேம் டீடைல்ஸ் எல்லாம் வாங்குறோம். ப்ராபப்ளி இன்னொரு 1 மணி நேரத்துல டிக்கெட் அவைலபிலிட்டி பார்த்துட்டு எந்தெந்த ஃபிளைட்ல அவைலபிலிட்டோ அந்த ஃபிளைட்ல இவங்களை ரிட்டர்ன் சென்னை கூட்டிட்டு வரதுக்கான முயற்சி பண்றோம். பிளஸ் அவங்க இமீடியட் செலவுக்காக ஒரு 10,000 ரூபீஸ் அனுப்புறோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏர்போர்ட் போறதுக்கான அந்த செலவெல்லாம் தேவைப்படும். அந்த செலவுக்குமே நம்ம காசு அனுப்புறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கென்று சிறப்பு பெட்டிகள் ரயிலில் ஒதுக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் இந்த சிக்கலை அவர்கள் சந்தித்ததற்கு என்ன காரணம்? அது நான் சொல்ல முடியாது. அது எங்க நடந்த, வாரணாசியில் நடந்தது நான் சொல்ல முடியாது என்ன நடந்தது. ஆனா இமீடியட்டா நமக்கு தகவல் தெரிஞ்ச உடனே அவங்கள ரிட்டர்ன் நம்ம சென்னை கூட்டிட்டு வரதுக்கான எல்லா முயற்சி பண்றோம். தேவையான இமீடியட்டா அவங்களுக்கு தேவையான செலவுக்கான காசுமே நம்ம அனுப்புறோம். இப்போ வெளியூர்களில் சென்று விளையாடக்கூடியவர்கள் அங்கு சென்று திரும்புவதற்கான பொறுப்பை முழுமையாக SDAT ஏற்றுக்கொள்ளுமா? எது வழக்கமாக உள்ளது? இல்ல இது எப்பவுமே இது SDAT பொறுப்பு கிடையாது. ஏற்கனவே அவங்க சொன்னது போல ஆல்ரெடி டிக்கெட்ஸ் இருந்துச்சு, ரிசர்வ் டிக்கெட்ஸ் இருந்துச்சு. அங்க இருக்கிற அந்த மகா கும்ப அந்த கிரவுட் சிச்சுவேஷனால இவங்களால உள்ள ஏற முடியல. ஓகே, இப்போ பாதுகாப்பாக அவர்கள் திரும்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாக செய்யப்பட்ட ஏற்பாடுகள் நம்ம பண்றோம். தேங்க்யூ. இணைப்பில் உங்களுடைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு மேகநாத் ரெட்டி.